இலங்கையில் உங்களுக்கு தெரியும் பிரதானமான கொழும்பினுடைய ஒரு பேருந்து நிலையம், அதுவும் அரச பேருந்து நிலையம், சிடிபி பேருந்து நிலையம் சொல்லுவாங்க. இந்த பேருந்து நிலையம் இப்ப தற்காலிகமா மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் மூடப்பட்டிருக்கு. காரணம், வரப்போற 10 மாதங்களுக்கு இங்க வந்து அபிவிருத்தி பணிகள், இதை வந்து அதிநவீன முறையிலான ஒரு பேருந்து நிலையமா மாத்துறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த பேருந்து நிலையம் வந்து 60 வருஷமா இயங்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு வந்து இது மூடப்பட்டிருக்கு. இதனால இந்த 60 வருஷமா இவ்விடத்துல நாங்க பஸ் எடுத்தோம், இங்க இருந்தா நாங்க எங்க ஊருக்கு பஸ்ல போனோம் அப்படின்ற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பழக்கம் வந்து இப்ப 10 மாதத்துக்கு மாறப்போகுது, மாறி இருக்கு. இதுவரை காலம் இந்த 60 வருஷமா பேருந்து எடுத்து தங்களோட ஊர்களுக்கு போனவங்க எந்தெந்த இடங்கள்ல இப்ப அந்த பேருந்துகள் தடுத்து நிக்குது, எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த இடங்களுக்கு போற பேருந்து எங்கெங்க இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ நாங்க சுருக்கமா பார்க்க போறோம். ஒரு சில பேருந்துகள் மாத்திரம் தான் இப்ப இயங்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், முழுசா பேருந்து நிலையம் மூடப்பட்டிருக்கு. அதனுடைய அனைத்து செயற்பாடுகளும் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 99% இல்லாமல் போயிருக்கு. 1% இயங்குது. அதுவும் ஒரு சில பேருந்துகள் மாத்திரம்தான் இங்க இருந்து புறப்படுறதா சொல்றாங்க. அது இன்னும் ஓரிரு நாட்கள்ல இதுவும் நிறுத்தப்பட போகுது. அப்படியானா இந்த பேருந்துகள் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பமாகுது, எந்த இடத்துல இருந்து நாங்க பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி இருக்கு. இந்த பக்கம், அதாவது இந்த பேருந்து நிலையத்தினுடைய எதிர்ப்பக்கமே பாத்தீங்கன்னா இந்த மதுளுக்கு அங்கால, இந்த கடை தொகுதிகளுக்கு அங்கால தனியார் பேருந்து நிலையம் இருக்கு. இந்த தனியார் பேருந்து நிலையத்துக்குள்ளேயும் நான் வந்து இங்கிருந்து போன அரச பேருந்துகள் போகும் அதே இடங்களுக்கான பேருந்துகளும் அங்கேயும் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று புதுசா கொண்டு வந்திருக்காங்க. தனியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிற தனியார் பேருந்துகள் பயணிக்கின்ற அந்த இடத்திலேயே 2 பேருந்துகளுக்கு ஒருக்கா அரச பேருந்து, அதாவது சிடிபி, நம்ம சிவப்பு கலர் பேருந்தும் பயணிக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2ம் ஒரே இடத்துல இருந்து பயணிக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்றத நாங்கள் அங்கே போய் பார்க்க போறோம். அதோட முழுமையா இந்த பேருந்துகள் குணசிங்கபுர இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளதான் அதிகமா இந்த பேருந்துகள் வந்து பயணிக்குது, அங்கிருந்து ஆரம்பிக்குது. அது எந்தெந்த இடங்களுக்கு போகுது அப்படின்றதையும் பார்க்கலாமாங்க. இப்ப அந்த தனியார் பேருந்து நிலையத்துக்குள்ள போய் பார்ப்போம். பக்கத்தால வந்தீங்கன்னா தெரியும், இந்த கடைகளுக்கு இடையால ஒரு பாதை இருக்கு. இதுக்கு நீங்க தனியார் பேருந்து போறதுக்கு தனியான நுழைவாயில், பிரதானமான நுழைவாயில் இருக்கு. ஏன் நான் இந்த பக்கத்தால உங்களை கூட்டி வரேன்னு சொன்னா, இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நீங்க வந்து பழக்கப்பட்டிருப்பீங்க. அதனால நீங்க தேடி தெரியல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேரே இந்த கடை தொகுதிகளுக்குள்ளால இருக்கிற பாதைக்குள்ளால வந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்துடலாம், இந்த பக்கத்துக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடது பக்கம் திரும்பும் போது உங்களுக்கு தனியார் பேருந்து நிலையத்துக்கு போகலாம். இது வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு போற அரச பேருந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க. யாழ்ப்பாணம் போற பேருந்துகளை தாண்டி, அதாவது குறிப்பா யாழ்ப்பாணம், அனுராதபுரம், வவுனியா, மதவாச்சி, புத்தளம், சிலாபம், இந்த பிரதேசங்கள் போற பேருந்து, அந்த பாதையில போற அந்த பேருந்துகள் மாத்திரம்தான் அரச பேருந்துகள் இந்த தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்குது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அரச பேருந்து, அதுக்கப்புறம் 2 தனியார், 3 தனியார், அதுக்கப்புறம் ஒரு அரச பேருந்து, இந்த மாதிரி பயணிக்குது. இப்போ இந்த பிரதேசத்தை தாண்டி மற்ற பிரதேசங்களுக்கு போற அரச பேருந்துகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். அது குணசிங்கபுர பஸ் நிலையம் இருக்கு தானே, அங்கதான் அந்த பேருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி நடைமுறையில் இருக்கு அப்படின்றத நாங்க பார்ப்போம். மறக்காதீங்க, இது தனியார் பேருந்து நிலையம். இதுக்குள்ள எங்கேயுமே சிடிபி பஸ் வந்து இதுவரைக்கும் நாங்க பார்த்துருக்க மாட்டோம். காரணம் சொன்னா இது தனியார் பேருந்து நிலையத்துக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்ட பஸ் நிலையம். குளியாப்பட்டியே கொழும்பும் போகுது பாருங்க. இந்த பக்கம் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம், ஒரு வீடியோவில் தனியாக பார்த்துருக்கோம், விமான நிலையம் போகிறதுக்கான பேருந்து ஏசிபி ஏர்போர்ட் பஸ் சேவை இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த பேருந்து இருக்கும். இது நேரடியாக விமான நிலையத்துக்கு உள்ளே போகும். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் போய் வலது பக்கமாக நாங்கள் தெரியும்னு சொன்னால் மருதான வழியாக, டெக்னிக்கல் ஜங்ஷன் வழியாக போக வேண்டிய பாதையே போவாங்க. இந்த இடது பக்கம் போனோம்னு சொன்னால் நம்ம கொழும்பு புறக்கோட்டைக்குள்ளே போகலாம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறது, அந்த மாதிரி ஒரு பாதை தான் இது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் சரியான பாதை எப்படின்னு சொல்லி. இதுதான் பிரதானமான நுழைவாயில். நாம் இந்த பக்கமாக போய் அந்த இருக்க கலலாய்ட்டோட வலது பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் குணசிங்கபுர பஸ் நிலையத்துக்கு நாங்கள் நடந்து போகலாம். தனியார் பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதுதான் அரச பேருந்து, இப்போ மூடப்பட்டிருக்கிற அரச பேருந்து நிலையம். இதில் ஒரு கலலாய்ட் இருக்குது. இதோட வந்து இந்த பக்கத்தால் போனாலும் நீங்கள் இந்த தனியார் பேருந்து நிலையத்துக்குள்ளே பயணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு பாதை இருக்குது. போலீஸ் பாருங்க, பெரிய பெரிய தோக்கோட போகிறாங்க. இப்போலாம் முதல்ல சின்ன தோக்கு தான் வச்சுருந்தாங்க, இப்போ டிராஃபிக் போலீஸுக்கே பெரிய தோக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த போதைப்பொருள் சம்பந்தமான சோதனைகள் அதிகமாக நடக்குது நாட்டில். அதனால் முப்படையினர், அதிரடிப்படையினர் அதிகமாக சோதனையில் இருக்காங்க.
இது வந்து குணசிங்கபுர தனியார் பேருந்து நிலையம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வளமையான பேருந்து நிலையம். இது அப்படியே இயங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நேர உள்ள ஒரு பகுதிக்குள்ளே தான் அரச பேருந்துகள் இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் அங்கே, அதாவது நம்முடைய புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அது அனைத்து பேருந்துகளும் இந்த பக்கம் பார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேர் பலகையெல்லாம் இதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். கண்டி, கொழும்பு, இந்த பக்கம் நாவலப்பிட்டி, அந்த பக்கம் கம்பளை, அங்கேருந்து போன அதே நேரத்துக்கு இங்கேருந்து பேருந்துகள்லாம் வெளியேறி போய் கொண்டிருக்கு. அதிகமான பாதுகாப்பும் இருக்குது. ஏன்னா அதிகமான மக்கள் இந்த பக்கம் வராங்க. இப்போ ஏன்னா முதல் அப்படியே அளவுக்கு இருக்கல. ஏன்னா ஒரே இடத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடுறதால அதிகமான பாதுகாப்புகள் இங்கே இருக்குது. கம்பளை, நோரெலியா போகிற பேருந்துகள் இந்த பக்கம் இருக்குது. மஸ்கெலியா, நல்ல தண்ணி, அதிகமாக மலையகம் போகிற அத்தனை அரச பேருந்துகளும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் புறப்படுறாங்க. மட்டக்களப்பு, கல்முனை போகிறது இருக்குது. அனுராதபுரம் அந்த பகுதிக்குள்ளே போகிறது இருக்குது. அண்டாபுரம் போகிற பேருந்து புத்தளம் வழியாக பேருந்து தனியார் பேருந்து நிலையத்துக்குள்ளேயும் நாம் முதல்ல பார்த்தோம், அங்கேயும் இருக்குது. இந்த பக்கம் திருக்கோயில், கொழும்பு, அம்பாறை பக்கம் போகிற பேருந்து, கொழும்பு, கெக்கிராவை, துர்நாகல், களுத்துறை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்று, மொனராக்கலை, எல்லா இடங்களுக்கும் போகிற பேருந்துகளையும் இதில் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து அத்தனை பேர் பாலைகளையும் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. பதுளை, தங்காலை, ஹம்பாந்தோட்டை, மாத்தரை, அக்குரசை, யக்கலை, எம்பிலிப்பிட்டிய, நீர்கொழும்பு, திவிலப்பிட்டிய, பலாங்கொட, கொழும்பு, துர்நாகலை, திருகோணமலை. இலங்கையினுடைய அத்தனை மாவட்டங்கள், அத்தனை பிரதான நகரங்களுக்கான அரச பேருந்துகள் இந்த குணசிங்கபுர தனியார் பேருந்து நிலையத்துக்கு முன்ன உள்ள இந்த பகுதிகளுக்குள்ள இந்த பேருந்துகள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அங்கிருந்து தான் வெளிக்கிட்டு போகுது. பயங்கரமான நெரிசலாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை நாள் அப்படின்றபடியா இன்னும் அதிகமாக இருக்குது. மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு போகிறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாரண்டிங்க, தூர பிரதேசம் போகிறீங்க, அதிகமாக இந்த அரச பேருந்தை பயன்படுத்தின நீங்கள் தடுமாறாமல் இந்த குணசிங்கபுர பேருந்து நிலையத்துக்கு வாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முழுசாக இந்த வீடியோவில் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.